உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். பெண்கள் ஆண்களை பார்த்து கேலி செய்கிறார்கள். நான் முன்னே சொல்லியிருக்கிறேன். அதாவது பரத்தை அல்லது விலைமகளிரை பற்றி தான் கேலி பண்ணியிருக்கிறது விவேக சிந்தாமணி. இங்கே வெளிப்படையாகவே அது சொல்லுகிறது. 23, 24 ஆகிய 2 செய்யுட்களும் தொடர்புடையவை. அதனால் சுருக்கி சொல்லிவிடுகிறேன். பொருளின் கருத்துரை மட்டும் சொல்லிவிடுகிறேன். ரெண்டையும் சேர்த்து சொன்னால் தான் எத்தகைய பெண்களை பற்றி நம் இலக்கியம் விவேக சிந்தாமணி சொல்லுகிறது என்று அறிந்து கொள்ள முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னையே அணைய தோழி அறந்தனை வளர்க்கும் மாதே, உன்னையோர் உண்மை கேட்பேன் உரை தெளிந்து உரைத்தல் வேண்டும், என்னையோ புணருவோர்கொள் எனக்கும் ஓர் இன்பம் நீ நல்கி பொன்னையும் கொடுத்து பாத போதினில் வீழ்வதேனோ. சுருக்கமாக சொல்லிடுறா. தாய் மாதிரி இருக்கிறவளோ உன்ட்ட ஒன்று கேட்குறேன்டி, உண்மை கேட்குறேன், உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும்னு ஒரு பாட்டு. என்னை சேருகிறவர்கள்ங்கிறதுலே தெரியுது அவள் விலை மாது என்று. எனக்கு இன்பம் கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொன் பொருளை கொடுத்து என் பாதத்தில் விழுகிறார்கள் என்று. அதை கேட்ட ஒரு தலைவி, அவள் நல்ல குணம் உள்ளவர். ஏன் தெரியுமா அப்படி விழுறாங்க? அதுக்கு காரணம் இதான் என்று சொல்லுகிறார். பொம்மென பனைத்து விம்மி போர்மதன் மயங்கி வீழும் பொம்மை சேர் முலையினாலே. இதிலே தெரிஞ்சது பொம்முன்னு வீங்கி மன்மதனே மயங்கி விழும்படியான மார்பகத்தை உடையவளே நான் சொல்கிறேங்கிற இதிலேயே தெரியுது இதனால் ஆண்கள் வீழ்கிறார்கள் அந்த பெண்களிடம். செம்மையில் அறம் செய்யாதா திரவியம் சிதற வேண்டி நம்மையும் கள்ளும் சூதும் நான்முகன் படைத்தவாறே. எதுக்கு திரும்ப நம்மளை பிரமன் படைப்பு கடவுள் அல்லது படைத்தல் பற்றி கடவுளாக்கப்பட்டவர். இது ஒழுங்காக அறம் செய்வதை அற சிந்தனை அற்றவர்கள் பொருள் எப்படி செலவழிப்பார்கள்? செலவழிக்க மாட்டார்கள். சுயநலமிக்கவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். அந்த அத்தையோர்களுடைய திரவியம் பொருளெல்லாம் எப்படி சிதறை போகணும்? குறுக்கு வழியில் குறுக்கு புத்தியோடு இருக்கிறவன் பணம்லாம் சிதறத்துக்கு நாமும் ஒரு காரணம், கள்ளும் ஒரு காரணம், சூதும் ஒரு காரணம் என்று சொல்லுகிறார். மிக அருமையான 2 பாடல்கள். பொருள் பொதிந்தது விவேக சிந்தாமணி என்ற பெயருக்கு பொருத்தமானது. உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். நன்றி, வணக்கம்.